பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 102 2ஆம் வசனம். என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அன்பான தேவச்சனமே, ஆபத்து நேரத்துல கர்த்தாவே உங்க முகத்தை என்னை விட்டு விலகி போகாதபடி உம்முடைய முகத்தின் வெளிச்சம் என் மேல படட்டும் என்று சொல்லி பக்தன் தாவீது அழகா கர்த்தருடைய சமூகத்துல நோக்கி பார்த்து கூப்பிடுகிற நேரமா இருக்கிறது. அன்பான தேவச்சனமே, நம்மளும் கர்த்தர் மேல விசுவாசத்தோடு நம்பி வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவியா இருக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்துல நீங்க முழங்கி இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்தை குறித்து நீங்க பயந்து இருக்கலாம். ஐயோ, இந்த ஆபத்து எனக்கு இன்னைக்கு வந்துடுமே, இன்னைக்கு இந்த ஆபத்து என்ன நேரிடுமா, ஐயோ இந்த பயம் என்னை பயமுறுத்துமா என்று சொல்லி நீங்கள் அநேக சூழ்நிலையில ஏதோ ஒரு ஆபத்துல நீங்க முழங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, நான் உன்னோட கூட இருந்து உன்னுடைய ஆபத்தில் இருந்து நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிட்டு என்மேல் நீ விசுவாசமா இருக்கும் பொழுது உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அநேக ஆபத்துகள் தாவீதுக்கு வரும் பொழுது கர்த்தர் தாவீதை அநேக ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து ஆண்டவர் ரட்சித்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து ஆசீர்வதித்த தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளையும் விடுதலையாக்க இயேசு வல்லவராய் காண்கிறவராய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, அநேக ஆபத்தை குறித்து சோதனையை குறித்து பயந்து இருக்கிறீங்களா? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, இயேசப்பா நான் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஆபத்து நேரி இருக்கு, ஆபத்துல இருக்கிற என்னை தப்புவீங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, நான் இப்பொழுதே நீங்க விடுதலை கொடுப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் செபிக்கிறேன், என்னை நீங்க விடுதலை ஆக்குவீங்க, ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுவீங்க என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆபத்து நேரங்களில் என்னை விட்டு விலகி போகாதீங்க, ஆபத்து நேரத்தில் என்னை மறந்துடாதீங்க என்று சொல்லி அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, விசுவாசத்தோடு உம்மை கூப்பிடும் பொழுது, அது எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்துகள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டாலும், இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆபத்திலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த ஆபத்துல முழங்கி இருக்கிறார்களோ அப்பா, இப்பொழுதுமை நோக்கி பார்க்கும் பொழுது ராஜா, ஆபத்திலிருந்து என் தேவன் உடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக ராஜா. ஆண்டவரே, தாவீதுக்கு அநேக ஆபத்துகள் காணப்படும் பொழுது உம்மை உண்மையாய் விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் மறக்காம ஆண்டவரே தாவீதை நீங்கள் காப்பாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தினீங்க. அதே போல இப்பொழுது இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆபத்துகள் விலகி போகட்டும் கர்த்தாவே ராஜா. உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ரட்சிங்க அப்பா. எவ்வளோ தூரத்துல இருக்கலாம் ராஜா, ஆனா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா ஆபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். எல்லா ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததற்காக நன்றி, காப்பாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, அமேன் அமேன். விசுவாசிங்க, கர்த்தர் ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.